விஜய் இங்க வர்றது வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொல்லியும், அவங்க அத கேட்கல அப்படின்ற தகவல நீங்க தான் ஆமா. சொல்லியிருந்தீங்க. அவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னேன். ம். போலீஸ் அதிகாரி சொன்னாரு. அதுதான். நாங்க சொன்னோம். அவங்க கேட்கலன்னு. ம். நான் அதிலயே இன்னொன்னு சொன்னேன். சொன்னால் கேட்கலன்னா, இந்த மாரி ஸ்டாம்பேட் ஆகுதுன்னா, அதிகாரி அந்த இடத்துல முடிவு எடுக்கணும். மக்கள பாதுகாப்பீங்களா? நாங்க சொன்னோங்க, கேட்கலங்க. போய்ட்டாங்க. பாருங்க 40 பேர் செத்துட்டாங்க. விஜய் தான் காரணம்ன்ட்டு போவீங்களா? உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. அவருக்கு எப்படி பொறுப்பு இருக்கோ, அதே பொறுப்பு கை கழுவிட்டுலாம் போயிட முடியாது. இது ஏன் நான் சொல்றேன்னா, இது வந்து நுனிப்புல் மேய்றாங்கல்ல, இந்த சமூக வலைதளத்தில வர்றது, விஜய் எல்லாரும் திட்டும்போது விஜய் குற்றவாளின்றது, செருப்ப ஏன் அடிச்சாருன்னா, இதுக்கு தான் அடிச்சாருன்றது, இது ஏன் பண்ணாரு, அதுக்கு தான் பண்ணாரு. அது எல்லாம் நிக்காது. கோர்ட்ல போம்போது வேற வேற விஷயங்கள் தான் நிக்கும். அங்க வந்து 2 கேள்வி தான். விஜய் குற்றவாளி. அவங்க பண்ணாங்க. ரைட்டு. நீங்க என்ன பண்ணீங்க? அரசுக்கு பொறுப்பு இருக்குதா? இல்லையா? உங்களுடைய குடிமக்களை காப்பாத்துற பொறுப்பு இருக்கா? இருக்கு. நீங்க தானே பர்மிஷன் குடுத்தீங்க. உங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி தானே அவங்க கூட்டம் நடத்துறாங்க. கூட்டத்துடைய அந்த கண்டிஷன்ஸ மீறுனா கூட்டத்த ரத்து பண்ற உரிமை உங்களுக்கு இருக்கா? இல்லையா? ஏன் பண்ணல?